சிறகடிக்க ஆசை வர வர போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோவை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, தேவையே இல்லாத பல கதைகளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து போய் சாமியாரை பார்க்குறதா இருக்கட்டும், அண்ட் விஜயா போய் சாமியாரை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் விஜயா, ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க 2 பேர்த்தை எப்படியாவது பிரித்து ஆகணும். ஏன்னா ரோஹிணியோட நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் எனக்கு எதிராகவே எல்லா விஷயத்துலையும் செயல்படுறா, இதுக்கப்புறம் நான் அவளை விட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முடிவெடுத்து ரோஹிணி மனோஜ் இவங்க 2 பேர்த்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு தாயத்தை வாங்கி அதை எப்படியாவது மனோஜுக்கு கட்டி விட்டோம் அப்படின்னா மனோஜ் வந்து ரோஹிணி பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஸோ இவங்களும் தாயத்தை வாங்கிட்டு வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம முத்து எடுத்து அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாரு. அண்ணாமலையும் அதை கெட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலோபரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து மனோஜ் வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், மனோஜ் நான் சொல்கிற விஷயத்தை தான் கேட்கணும், எங்கள் அத்தை சொல்கிறது கேட்கக்கூடாது, எங்கள் அத்தை வந்து எங்கள் 2 பேர்த்தை பிரிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, அதுக்கு ஏதாவது வசியம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்து அதை மனோஜுக்கு கட்டி விட்டாங்க. விஜயாவால் இதை கட்டுறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனால் ரோஹிணி அவங்க நினச்சாங்க அப்படின்னா மனோஜ் தூங்கும்போது அதை அழகாக கட்டி விட்டுறலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தாங்க மனோஜ் தூங்கும்போது அழகாக அந்த தாயத்தை கட்டி விட்டாங்க. மனோஜும் அவங்க அம்மா பக்கம் இதுக்கப்புறம் சாய்வார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கலை. வர்ற திங்கக்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த தாயத்தை வந்து நம்ம அண்ணாமலை எடுத்து கேட்ட முத்து வந்து இந்த தாயத்தை எதுக்காக வாங்கினீங்க, யாருக்காக வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அண்ணாமலைகிட்ட இருந்து போய் அந்த தாயத்தை பிடுங்குறாங்க. இந்த தாயத்தை உங்களுக்கு கிடையாது, இது வந்து மனோஜுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், இந்த தாயத்தை நீங்கள் முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடுங்கவும் தான் நம்ம முத்துவுக்கு வந்து சந்தேகம் வருது. எதுக்காக நீங்கள் வந்து அந்த தாயத்தை கேட்குறீங்க, இதில் சம்திங் ராங், ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் மனோஜுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஓகே, பட் இது அப்பா ஏன் கட்டக்கூடாதுன்றீங்க, தாயத்தை அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவானது தானே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக ஒரு சார்பாக நீங்கள் இதை செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நான் சொல்கிற விஷயம் எதுவோ அதை மட்டும் நீ கேளு, தேவையில்லாத என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாருக்கும் சந்தேகம் வருது, சம்திங் ராங், இவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே சரி கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது. ஆனால் இருந்தாலும் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், விஜய் அந்த விஷயத்தை வெளியே சொன்னால் அவங்களோட முகத்திரை வந்து கிழிஞ்சிடும், அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க, அவங்களோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை அவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல. ஸோ அவங்க கிட்டத்தட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முத்தும் கேட்டு பார்க்குறாரு, என்ன ரீசன், எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. விஜயா வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. சரி இப்போ என்ன, அவர் கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஆர்குமெண்ட் பண்ணால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்னப்பா இதை வந்து உங்கள் அப்பா கட்டணும், அவ்வளோதானே, கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் ரோஹிணி அப்படி செய்யலை. ரோஹிணி கொஞ்சம் முயற்சி பண்ணி விஜயாவுக்கு தெரியாமல் அந்த தாயத்தை மனோஜ் கையில் கட்டி விட்டுறாங்க. மனோஜுக்கு வந்து கையில் அயன் பாக்ஸ் சுட்டுருது. மறுநாள் காலையில் அவர் போய் அயன் பண்ணுறதுக்காக அயன் பாக்ஸ் எடுக்கிறாரு. அப்போ அவர் கை வந்து அயன் பாக்ஸில் பட்டு அவர் கை சுட்டுருது. செம்மையாக கத்திட்டார், ஐயோ அம்மா யாராவது வாங்க 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டாரு. இதை பார்த்து விஜயா வந்து ஓடி வர்றாங்க. என்னாச்சு ஒன்று ஓடி வர்றாங்க. அப்போ ரோகிணியும் பக்கத்தில் தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியை வந்து விஜயா திட்டுறாங்க, ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்காடி, நீ ஏண்டி இப்படி பண்ணுற, உனக்கு கொஞ்சமாவது விவசாய தெரியுதா, இப்படி தான் பண்ணுவாங்களா, அயன் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் வச்சுட்டு போயிருவியா, என் பையனை நீ கொல்லணும்னு பிளான் போட்டிருக்கியா, என்ன நோக்கத்துக்காக நீ இப்படி பண்ண, உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ரோகிணி வந்து ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. பட் அவங்க கெட்டின தாயத்து வேலை செய்தா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ரெடியாக ரொம்பவே தயாராக இருக்கிறாங்க. இந்த தாயத்து வேலை செய்யுமா, வேலை செய்யாது, என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாருமா, எதுக்குமா ரோஹிணிட்ட கத்திக்கிட்டு இருக்க, நீ என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கோ மனசில், நீ முதல்ல வெளியே போ, முதல்ல எதுக்காக நீ எங்கள் ரூமுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் விஜயா பார்க்குறாங்க மனோஜ் கையில் ஒரு தாயத்து இருக்குது. இதை பார்த்து விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது என்ன தாயத்து, நம்ம ஒரு தாயத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இவ அதுக்கு முன்னாடி போய் ஒரு தாயத்து கட்டியிருக்காளே, நிச்சயமாக இது பார்வதியோட வேலையாக தான் இருக்கும், பார்வதி சொல்லாமல் இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், பார்வதி அப்போ இவளுக்கு உதவி பண்ணியிருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய
வந்துருச்சு. இப்போ மறுபடியும் போய் பார்வதி கூட சண்டை போடுவாங்க. எதுக்கு பார்வதி இப்படி பண்ண, நீ யாருக்கு ஃப்ரெண்டு முதல்ல? ஏன்னா இவங்க வந்து அடுத்தடுத்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எப்பயுமே நீ யாருக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டா, நீ எனக்கு சாதகமாக நடந்துக்கிறவ அப்படின்னு பார்த்தா நீ அவளுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோ மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே அந்த ஒரு ரீசனை சொல்லி தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த முறை அந்த ரீசனை சொல்லி தான் அவங்க சண்டை போட போகிறாங்க. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜயா பக்கம் அவங்க சாஞ்சிட விட்டுறக்கூடாது மனோஜ் அப்படின்றதுல ரோகிணி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. விஜயா எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால தான் ரோகிணி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் தான் போட்டியே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இப்போ ரோகிணிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கப்புறம் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து ட்ராமா போடணும். ஏன்னா அப்போ தான் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயாவை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் தில்லாலங்கடி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்ன பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது இப்படியே விட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. விஜயாவுக்கு ஈக்குவலாக நம்மளே ஏதாவது விஷயங்கள் பண்ணணும், நம்மளை இறங்கி அடிக்கணும், அப்போ தான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்றத ரோகிணி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோகிணியோட ஆட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. விஜயா பொறுத்த வரைக்கும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், மீனாவை வையணும், எதுக்கு எடுத்தாலும் மீனாவை வையணும். ஏன் வைகிறாங்க எதுக்கு வைகிறாங்க அப்படின்ற காரணம்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா வையணும், வஞ்சா அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரே குஜாலாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மீனாவை அவங்க வைகிறதுக்கு முன்னாடி ரோகிணி அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா ரோகிணிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம விஜயா நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம விஜயா மீனாவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஏன்னா மீனா வந்து எப்படினாலும் அவங்க வந்து நல்ல கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவங்க கூட இதுக்கப்புறம் எந்த வம்பும் வச்சுக்காம அவங்கள வச்சு நம்ம சில விஷயங்களை மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கதிரோட கதையை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கதிர் அப்படின்ற ஒரு கேரக்டர் எங்கே இருந்துச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. மறுபடியும் ஏமாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. யாரை ஏமாற்ற போகிறார் அப்படின்னா இந்த வட்டம் முருகனை ஏமாற்ற போகிறாரு. ஏன்னா முருகன் ஒரு பிளாட் வாங்கணும், அதுவும் யாருக்காக வாங்கணும் அப்படின்னா நம்ம வித்யாவுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாரு. அந்த ஃப்ளாட்டை வாங்குறதுக்காக தான் இப்போ களம் இறங்கியிருக்காரு நம்ம கதிர். அந்த ஃப்ளாட்டை எப்படியாவது முருகன் தலையில் கட்டிடணும், கட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக திட்டம் போட்டு வச்சிருக்காரு. அந்த திட்டம் பலிக்குமா? ஏன்னா அந்த திட்டம் பலிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து தப்பிச்சு போயிடுவான். முருகன்ட்டை ஏமாற்றிட்டு அவன் அதோட காலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது திட்டம் நடக்கலை அப்படின்னா நம்ம முத்து மீனா அந்த திட்டத்தை வந்து முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா நல்லாவே தெரியும் இவன் யார், எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அப்படின்றது நம்ம முத்து மீனாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அவங்க ரொம்ப அலர்ட்டாக தான் இருப்பாங்க. அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யார், இவன் எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஓட தான் போகிறான். இங்கேருந்து ஃப்ளாட்டை கொடுக்க வருவான். அப்போ முத்து மீனாவை பார்த்து தெரிச்சு ஓட தான் போகிறான். அண்ட் அப்படி தெரிச்சு ஓடலை அப்படின்னா கையில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணி கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் கதிர் கதையை இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பல நாளுக்கு முன்னாடி அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண கதை. கதிர் வந்து நம்ம மனோஜ்கிட்ட 30 லட்ச ரூபா ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை போய்கிட்டு இருந்தது. அதை கொஞ்ச நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு எந்த கதையும் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இந்த கதையை கொஞ்ச நாள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக கதிரோட கதை தான் ஓடப்போகுது. கதிர் நம்ம முத்து, மனோஜ் அண்ட் நம்ம மீனா இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுவாராம். ஏன்னா மனோஜ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரை ரொம்ப தீவிரமாக தேடி பண்ண பார்த்தாரு. பட் கடைசியில் அவரால் முடியலை. ஒரு கட்டத்தில் வந்து அவரே சரி ரைட்டு இதுக்கப்புறம் அவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒதுங்கி போயிட்டார். ஆனால் இப்போ நம்ம முத்து கையில் கதிர் சிக்க போகிறான். அவன் சிக்குனா அதோட அவன் காலி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அவனால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் முதலும் கடைசியும். இந்த முறை மட்டும் நம்ம முத்துக்கிட்ட மாட்டினா அப்படின்னா அதோட அவனோட சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நிச்சயமாக இந்த ஊர்லேயே இருக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா முத்து கையில் சிக்கிட்டான் அப்படின்னா அதோட அவன் காலி. ஏன்னா வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காரு முத்து, மனோஜும் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காரு. பட் மனோஜ் எல்லாம் டம்மி பீஸ், அவரால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம முத்து கண்டுபிடிச்சி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட விஷயத்த சொன்னால் உண்டு. மற்றபடி நம்ம மனோஜாலலாம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது, சாரி நம்ம கதிரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ கதிர் மாட்டுவானா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு.
கொஞ்சம் ரொம்பவே போரிங்காக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கதைக்களம் தான் போய்கிட்டு இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் மாற்றி எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று, ஆனால் அவங்க செய்கிற விஷயம் ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வரணும், ரோகிணி யார் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுலேருந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி மாறிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணி சாப்டர் கொஞ்சம் தனியாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ மறுபடியும் கதிர் பிரச்சனை, ஏன்னா ரோகிணி பிரச்சனை இப்போ தானே ஒன்று முடிஞ்சிருக்குது. ஸோ அதனால் ரோகிணி பிரச்சனை இப்போதைக்கு எடுக்க வேணாம், நம்ம கதிர் பிரச்சனை கொஞ்சம் நாளைக்கு கொண்டு போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வேணால் முடிஞ்சால் ரோகிணி பிரச்சனை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால ரோகிணி பிரச்சனை இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை. ஏன்னா இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுத்த வாரம் ஃபுல்லாக கதிர் பிரச்சனை தான் போகுது அப்படின்றது இப்போவே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கதிரை வச்சு இன்னும் கதை கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. கதிர் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணுமோ, அவன் எதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாரையும் ஏமாத்துறதே ஒரு தொழிலாக வச்சுருக்கானே, அவன் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறான் அப்படின்றது தெரிய வரணும். ஸோ இந்த மாதிரி பல ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து செய்ய போகிற சம்பவம் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா முத்து இப்போ தான் களம் இறங்குறாரு, அவன் அங்கே தான் வந்திருக்கான் அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம முத்துக்கு தெரிஞ்சிச்சோ அவ்வளோதாங்க, அதோட காலி அப்படின்னு சொல்லலாம். முத்து வந்து களம் இறங்க ஆரம்பிச்சிருவாரு, டே நீ இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் மனோஜ் வந்து அவரை கொஞ்சம் கூட மதிக்கலைனாலும் அல்லது அந்த வீட்டில் யாருமே அவருக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயம், அந்த குடும்பத்துக்காக அவருக்கு எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியுதோ அந்த விஷயம் எல்லாமே அவர் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார், பண்ண தான் போகிறாரு, இதுக்கப்புறம் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் விஜயாவாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும், அவரை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் அவங்கள மதிக்க கூட மாட்டாங்க. ரோகிணியெல்லாம் முத்துவை மதிக்க கூட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கூலி வேலை பார்க்குறாரு, இந்த வேலை பார்க்குறாரு, அந்த வேலை பார்க்குறாரு, அண்ட் அவர் படிக்காதவர், குடிப்பார். ஸோ இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டு சொல்லலாலும், ஆனால் முத்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் வந்து முன்னாடி வந்து நிற்பார். நம்மளே பல விஷயங்களில் பார்த்துருக்கோம், அந்த குடும்பத்துக்கு ஒரு என்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவர் வந்து முன்னாடி நின்று அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறதுல தான் அவர் முழு கவனமும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கப்புறமும் அதே விஷயம் தான் நடக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா முத்து அந்த குடும்பத்துக்காக தான் உழைக்க போகிறார். ஆனால் அந்த கடைசி வரைக்கும் மனோஜோ ரோகிணியோ விஜயாவோ புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து குடிகாரன், குடிச்சிட்டு சண்டை போடுவான், அவெல்லாம் ஒரு மனசு பயிலே கிடையாது. ஸோ இதுதான் அவங்களோட கேரக்டர், இதுதான் அவங்களோட எண்ணம். ஆனால் முத்து வந்து அப்படி கிடையாது. முத்துவோட மனசு உண்மையிலே சொக்கத்தங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீக்கிரமே முத்துவோட மனசை இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் வரும். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட சில விஷயங்கள் வந்து மாறி தான் இருக்குது. முத்தும் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறாரு, பட் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சுத்தமாகவே கிடைக்கல. அவரும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த குடும்பத்துக்காக. ஆனால் அவரை வந்து ஒரு மனுஷனாகவே கூட யாரும் மதிக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அண்ணாமலை மட்டும் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா முத்துவை எப்போவே அடித்து துரத்திருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போட, உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயா எப்போவோ துரத்தி விட்டுருப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்து மனோஜுக்காக பாவம்லாம் பார்க்கக்கூடாது, போடா உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்காக பாவம் பார்க்குறதா அது நம்ம முத்துவுக்கு தான் பாவம் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மனோஜ் ஒரு கேடுகட்ட ஜீவன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், பண்ணுற செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த குடும்பத்துக்கு எதிராக தான் இருக்கும். யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா அவருக்கு எது சரினோ அது சரி, அவருக்கு எது தப்புனோ தப்பு. ஸோ அவர் மட்டும்தான் படித்தவர், அவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, மற்ற யாருக்குமே அறிவு கிடையாது. அவர் சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். ஆனால் அவர் யார் சொல்கிற ஐடியாவையோ யார் சொல்கிற விஷயத்தையும் எப்பயுமே கேட்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மனோஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மனோஜுக்கு இதுக்கப்புறம் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அப்போ தான் மனோஜ் வந்து திருந்துவார். ஓகே நம்ம தப்பு பண்ணுறோம், அதனால தான் முத்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற விஷயம் அவருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு விஷயம் கூட நடக்காது. எல்லா விஷயமும் பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மனோஜை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரச்சனை தான். எங்கிட்ட இருந்தனாலும் ஒரு புதுசாக குடைச்சல் கொடுப்பாரே தவிர்த்து வேறு நல்ல விஷயம் அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கப்புறமும் அவங்க ஒரு விஷயத்தில் வந்து
இறக்கமே படக்கூடாது, நீ போய் தொலைடா, உன் பணம் தானே, நீ கண்டுபிடிச்சிக்கோ. ஏன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அவர் வந்து மதிக்க மாட்டார். உன் பணத்தை நான் வந்து கண்டுபிடிக்கவே சொல்லலை, நீ கண்டுபிடிச்சி கொடுத்த அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ முத்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது அப்பாவோட காசு, இது அப்பாவோட பணம், ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் பிடிக்க வச்சிடலாம். ஸோ அப்படி ஒரு அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மற்றபடி அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்க அப்பாவுக்கு அந்த பணம் தேவை, அந்த பணம் வரணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லை அப்படின்னா மனோஜுக்காக அப்படின்னா நிச்சயமாக மீனாவும் செய்ய விட மாட்டாங்க, அவரும் செய்ய விட மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன முடிவெடுக்கிறாரு, என்ன விஷயங்கள் பண்ண போகிறார் அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முத்து இப்போ வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கார், ரொம்ப டீசெண்டாக தான் அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதே மாதிரி அவர் எப்பயும் வந்து மூவ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிச்சயமாக இதே தப்பை அவர் மறுபடியும் செய்ய மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா இவங்களை வந்து எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சிடணும், இல்லை அப்படின்னா அது சிக்கல் தான். மனோஜுக்கு வந்து எப்போ நல்ல விஷயம் பண்ணணுமோ அப்போ தான் நல்ல விஷயம் பண்ணணும், அவர் எப்போ எங்கே கழட்டி விடணுமோ அங்கே கழட்டி விட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா மனோஜுக்கு வந்து அதுவே பெரிய அசால்ட்டாக போயிடும். என்ன பெரிய முத்து 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 எதுக்கு எடுத்தாலும் முத்து முத்துன்றீங்க, முத்து என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் வந்து எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, என்னோட படிப்பில் அவன் வந்து 1% கூட அவன் கம்ப்ளீட் பண்ணலை, அவன் முதல்ல ஸ்கூலுக்கே போகலை, அவன்லாம் ஒரு ஆளா. ஸோ இப்படி தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவன்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஆள் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு விஷயம் கூட உருப்படியாக பண்ணலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போங்க என்னதான் இந்த பிரச்சனை நடக்குது, எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து அடுத்து எடுக்க போகிற அதிரடியான முடிவுகள். ஏன்னா இது வரைக்கும் முத்து பெருசாக எந்த ஒரு முடிவும் எடுத்ததே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாவம் அப்படி தான் நினைப்பார். எப்பயுமே அவர் நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, மனோஜ் பாவம், ஸோ மனோஜ் வந்து ஒரு தற்குறி, அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, என்ன தான் படிச்சிருக்கானே தவிர்த்து அதை தாண்டி அவனுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற விஷயம் எதுவுமே கிடையாது, அவன் பாவம், அப்படி தான் அவர் இப்போ வரைக்கும் மனோஜை வந்து அந்த ஒரு லெவல் தான் வச்சுருக்காரு. ஆனால் மனோஜ் வந்து அப்படி கிடையாது. மனோஜ் வந்து ரொம்ப கேவலமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு முத்துவன். சரி இவெல்லாம் ஒரு ஆளா, இவனுக்குலாம் என்ன தெரியும், எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தகுதி கூட இவனுக்கு கிடையாது, இவனுக்குலாம் என்ன நாலேஜ் இருக்குது, இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கான். இதுதான் அவரோட எண்ணம் பொறுத்த வரைக்கும். இதே ஒரு விஷயம் தான், அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது, அவன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவன் யார், அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் முத்து இப்போ நான் அவ்வளோ பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த பணத்தை மட்டும் அவர் பிடுங்கி எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டார் அப்படின்னா உண்மையிலே கதை கலக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை வந்து இதுக்கப்புறம் தான் நிறையா இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு பெருசாக இல்லைனாலும் இதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே வரப்போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாம் இந்த கதை எப்படி கொண்டு போய் எங்கே சுற்றி எங்கே முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, முத்து இதுக்கப்புறம் பயங்கரமான வேலைகள் பார்க்க போகிறார் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம முத்து வீட்டில் கொடுத்துட்டாரு, அல்லது அவங்ககிட்ட வந்து பிடுங்க முடியுமா, ஏன்னா இதுக்கப்புறம் அவனை தான் போலீஸில் வேணால் பிடிச்சி கொடுக்கலாம், போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், இது மட்டும் தான் செய்ய முடியும். அந்த பணத்தை அவன் இவ்வளோ நாள் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. எப்படியாவது விற்று திங்க முடியுமா அப்படின்னா விற்று தின்றுருப்பான். இந்நேரம் அந்த பணத்தை விற்றுட்டு, ஏன்னா அந்த பணத்தை விற்று அது பணம் காலியாக போய் தான் அடுத்த ஒரு ஆளை தேடி வந்திருக்கான். அடுத்து யாரடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து யார் ஆட்டையை போடலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம முருகன் பக்கமாக வந்திருக்கிறான். ஸோ அதனால இனி முருகன் என்ன செய்ய போகிறாரு, முருகன் கையில் தான் மொத்தமாக இருக்குது கதை. முருகனை சுற்றி தான் இப்போ கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ளாட்டை வாங்க போகிறது முருகன் தானே. முருகனுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவரும் பாவம், அவரும் அப்பாவி தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசுலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரும் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற கேரக்டர் தான். ஸோ அதனால இப்போ தாங்க கதை கலக்கட்ட ஆரம்பிக்க போது. இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படியா இருந்தாலும் நம்ம முத்துக்கு அது சிக்கல் தான். ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவருக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்த செய்வார், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அதே மாதிரி தான் இப்போயும் மனோஜுக்கு வந்து எதுவுமே செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனால் அண்ணாமலைக்காக நிச்சயமாக அவர் செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பார்ப்போம் இந்த முறை முத்து வந்து இதுக்கப்புறமாவது முத்துவோட நல்ல குணத்தை மனோஜ் புரிஞ்சுக்கிடுவாரா, இல்லை அப்படின்னா புரியாமல் வழக்கம் போல் நீ என்னடா சொல்கிறது எனக்கு நீ என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் இருப்பாரா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஏன்னா இப்பயும் இதுக்கப்புறமும் அவர் அப்படியே இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் கூட அவரை வந்து திருத்த முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.
பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சது, அவள் கதிர் வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிரை பற்றின விஷயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கதிரை வந்து யார் என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முயற்சி வச்சு நிறையா பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல. ஏன்னா இவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. பட் இருந்தாலும் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கதிர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. மனோஜ் போய் யாருக்கிட்டையாவது போய் ஏமாந்துட்டு வருவானா, இவங்க அது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ இதுதாங்க இங்கே பிரச்சனை. அதே தான் திரும்பவும் நம்ம மனோஜ் செய்வாரா? ஏன்னா மனோஜ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா இந்த பணத்தை கொண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அவங்க வந்து இவங்களை வந்து மதிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கவே சொல்லலையே அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு தேவையில்லாத வேலை நிச்சயமாக அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க. ஸோ அதனால தாங்க இவரை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறார் நம்ம மனோஜ். ஸோ மனோஜ் வந்து எப்பயுமே திமிரு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். இப்போது வசியம் வேற வச்சுட்டாங்க நம்ம ரோகிணி. அதனால இதுக்கப்புறம் கதை களைகட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணி அண்ட் விஜயா இவங்க 2 பேத்துக்குள்ள காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேரும் பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்கள கெடுக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறது என்ன, இவங்களை கெடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறது என்ன. ஸோ இப்படி ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம்லாம் இதுக்கப்புறம் கைகூடி வருமா, என்ன நடக்க போகுது? ஏன்னா பார்வதி தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றது விஜயா கண்டிப்பாக தெரியும். விஜயா வந்து அழகாக கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த விஷயத்தில் பார்வதி வந்து கேம் விளாண்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். ஸோ விஜயா இதுக்கப்புறம் பார்வதி விஜயா இவங்க 2 பேத்துக்குள்ளே வரப்போகிற சண்டைகள் அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்வதி வந்து விஜயா வந்து ரொம்ப நம்புகிறாங்க. விஜயா வந்து எந்த விஷயமும் வந்தாலும் நமக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கைக்கு அவங்க உறுதியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ணுறது தப்பான விஷயம் அப்படின்றத இவங்களால புரிஞ்சிக்கவே முடியலை. புரியுது, அவங்களுக்கு புரிஞ்சதை புரிய போய் தான் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து முயற்சி பண்ணி நிற்கிறாங்க. அண்டு இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் வந்து இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் தாங்க பிரச்சனை வந்து ஹைலைட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. பார்வதி மட்டும் இதுக்கப்புறம் மாட்டினாங்க அப்படின்னா விஜயா இதுக்கப்புறம் பார்வதி மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. ஏன்னா பார்வதி மேலே ஏற்கனவே அவங்க கடும் கோபத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்வதி வந்து இந்த தப்பை பண்ணாங்க, அதாவது ரோகிணிக்கு ஆதரவாக அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இந்த முறையும் அவங்களுக்கு ஆதரவாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி வரப்போகுது, என்ன சொல்லி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து பார்வதி 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறாங்களா அல்லது பிரித்து விட்றாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.